तेरे इश्क में ஐயோ சாரிங்க டேரே இஸ்க் மேன் சங்கர் முக்தி இவங்க ரெண்டு பேர்த்தோட சொல்ல முடியாத ஒரு காதல் கதை தான் இந்த படம். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். நீங்க வேணான்னு ஒதுக்கி தள்ள ஒரு விஷயத்த, அந்த விஷயத்தால ஒரு நல்லது நடக்கும், அது வந்து இப்படி இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமோ வேணான்னு சொல்றதுக்கு முன்னாடி அப்படின்னு வேணான்னு விலகி வந்த விஷயத்துக்கு மறுபடியும் திருப்பி போனீங்கன்னா அந்த விஷயத்தால உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஹர்ட், உங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆயிருக்கும், மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்க ஃபீலிங்ஸுமே வந்து ஹர்ட் ஆயிருக்கும். அதை திருப்பியும் நீங்க அதுக்குள்ள வேணான்னு சொல்ல விஷயத்த போறங்காட்டி உங்களுக்கு திருப்பியும் வந்து ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆக தான் செய்யும். ஸோ அதனால ஒன்ஸ் வேணான்னு விலகி வந்த விஷயத்த திருப்பியும் எக்காரணத்தை கொண்டு அது நான் திருப்பி போனா நல்லதுதான் அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங்கை நம்பிட்டு வேணான்னு விலகி வந்த விஷயத்த திருப்பியும் எப்பவுமே போகாதீங்க. டேரே இஸ்க் மீன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ்ஸ்ல வந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி தாங்க சொல்லுவேன். அதுவும் ஏர்கிராஃப்ட் சீன்லாம் வந்து எப்படி புல் ஆஃப் பண்ணாங்கன்னு தெரியல, விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் நீட்டா இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க்கும் ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு அந்த விஷயத்துல எல்லாம். அண்ட் சில பிலாசபிக்கலா வர சீன்ஸுக்கு இவர் வச்ச ஃப்ரேமிங்கிறதுமே வந்து அந்த சீனோட எமோஷன்ஸை நல்லா கடத்துச்சு. ஒரு சில இடங்கள்ல ஏஆர்ஆரோட மியூசிக் பிஜிஎம் வந்து நல்லா இருக்கு. ஒரு 3 சாங் வந்து உண்மையிலேயே நல்லா போட்டிருக்காரு. முக்தியா கீர்த்தி சனனோட ஆக்டிங் இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற அந்த சோ கால்ட் காட் சிண்ட்ரோம் உள்ள அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸை ரொம்ப நேச்சுரலா வந்து இமிடேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட லொகேஷன் செலெக்ஷன் எனக்கு பர்சனலா வந்து இந்த படத்துல பார்க்கும்போது பிடிச்சிச்சு. அது படத்துல உள்ள எமோஷன்ஸை இன்னுமே ஈஸியா கன்வே பண்றதுக்கு அந்த லொகேஷன் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நம்புறேன். ஆனந்த் எல்ராய் படங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா தனுஷ் ஆனந்த் எல்ராய் காம்போல ராஞ்சனால தனுஷ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அற்றங்கிரையில தனுஷ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அதே மாதிரி தான் இதுலயுமே தனுஷ்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கேரக்டருக்கும் தனுஷ் கேரக்டருக்கும் வந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் இது வரைக்கும், அற்றங்கிரையிலையும் ராஞ்சனாலையும். அதே மாதிரி தான் இதுலயுமே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டரை வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒரு சில இடங்கள்ல நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோட பிலாசபிக்கல் டாபிக்ஸ், அதாவது லவ் நினைச்சா ஒரு காதலால ஜெயிக்க முடியாததையும் ஜெயிக்க வைக்க முடியும், மாத்த முடியாததையும் மாத்த வைக்க காதலால முடியும் அப்படின்னு எடுத்த அந்த ஒரு ஸ்டாண்டும், அண்ட் ஈகோவை வச்சு பிளே பண்ண சீன்ஸும், ஆல்ஃபா மேல் அண்ட் காட் சிண்ட்ரம் அப்படின்னு 2 கேரக்டர்ஸை கேரக்டரைஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இது மூணுமே வந்து ஒரு நல்ல டேக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொன்னு, பிரகாஷ் ராஜ் சார் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்க்ரீன் டைம் இந்த படத்துல அவருக்கு ரொம்ப கம்மி தான், பட் அவர் கேரி பண்ற அந்த ஒரு எமோஷன்ஸ் ரொம்ப ஈஸியாவே கடத்த முடியுது. அண்ட் அவரை வச்சு ஒரு சீன்ல வந்து ஷெர்வானி எல்லாம் போட்டு வருவாரு, நம்ம அப்பாவுக்கு ஒரு ஷெர்வானி போட்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷனை, அப்பாக்கள் மேல பிரியம் கொண்ட மூவி லவர்ஸுக்கு அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணி விடும் அந்த இடத்துல. தனுஷ் சொல்றேன், அவரை பத்தி கடைசியில சொல்றேன். பட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், இந்த படத்துல பாத்தீங்கன்னா எதை வந்து கோரா எடுத்துக்கிட்டாங்க, ஹீரோவை வந்து ஒரு ஆல்ஃபா மேலா வந்து காட்டி அவரோட கேரக்டரே வந்து நீ இது செய்யறதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ மாத்தணும் அப்படின்னு வந்து முக்தி கேரக்டர் மூலியமா வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே வந்து அது வந்து படத்துல அவ்வளோ ஆர்டிபிஷியலா தெரிஞ்சு, என்னதான் இவங்க மாத்திட்டாங்க, இவங்களுக்கு இவங்க மேல வந்து லவ் வந்துருச்சு அப்படின்னு வந்து நல்லா சூப்பரா ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி இந்த சீனை அழகா டெலிவர் பண்ணியிருந்தாலுமே வந்து அது படத்தோட நல்லா இருந்துச்சு. இந்த சீனை எதுக்கு கெடுக்கிற மாதிரி வேற ஒரு சீனை வந்து வச்சிங்க, எதுக்கு சண்டை போடுறாங்க, முக்திங்கிற கேரக்டருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் என்ன, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, மிட் பாயிண்ட்ல இருந்து கதை சூப்பரா டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் வந்து அவனோட லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது எங்க காதல் ரொம்ப புனிதமானது, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லும் போது நமக்குள்ள வந்து ஒரு இன்னர் கடுப்பு ஒண்ணு கிளப்பும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கடுப்பு கிளப்புறதுக்கு இந்த படத்துலயும் நிறைய சீன்ஸ் இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த படத்தோட டியூரேஷனுமே ரொம்ப பெருசு, கடைசியில என்னதான்டா சொல்ல வரீங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து புஷ் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் சில பேர்லாம் சொல்லலாம் இது வந்து சொன்னா புரியாது ப்ரோ, இதுல வந்து அனுபவப்பட்டாதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புரியும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் அனுபவப்பட்டாலுமே வந்து இதெல்லாம் ரொம்ப தப்புடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்பவே சில சீன்ஸ்ல இம்மெச்சூரா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மானா மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து டைட்டில் கார்டு எண்ட்ல வந்து ஏஆர் ரஹ்மானின் இசை காவியம் அப்படின்னு போடும்போது ஏஆர் ரஹ்மானா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து முடிச்சுட்டு போறவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே டைட்டில் கிரெடிட்ஸ் போடும்போது மியூசிக் எடிட்டர் அப்படின்னு தனியாக ஒரு கிரெடிட்ஸ் போட்டிருக்காங்க. இது என்னடா புது கதையா இருக்கு அப்படின்னு அங்கேயே ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. அண்ட் ஹானஸ்டா சொல்ல போனா அந்த 2 சாங் ஓ காதலே அப்புறம் மிட் பாயிண்ட் கிட்ட வந்து ஒரு ஃபேமிலியா இவங்க 3 பேர் டான்ஸ் ஆடுற அந்த சாமியா சாங்கும், அண்ட் அது இல்லாம இன்னொரு சேட் ஃபீலிங்கான சாங் ஒன்று இருக்கு. அந்த 3 சாங்குமே ரொம்ப நல்ல கம்போசிங், விஷுவலா தியேட்டர்ல பாக்குறதுக்கு அந்த எமோஷன்ஸை ரொம்ப அழகா டெலிவர் பண்ணிச்சு அந்த 3 சாங்கும். அதை தவிர
ஒரு சாங்க்கு ரீப்ரைஸ் வெர்ஷன் எல்லாம் ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஹிந்தில அந்த சாங் ஆல்ரெடி நான் கேட்டிருக்கேன். பட் அதுல கேட்டாலும் அந்த ஹிந்தி லாங்குவேஜோட கனெக்ட் ஆகாதங்காட்டி தமிழ் லாங்குவேஜ்ல இந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாங் எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கறது தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் தமிழ் லிரிக்ஸ் படு மோசம் அந்த சாங்க்கு. அண்ட் அது இல்லாம இன்னும் 2 சாங் எல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மான் தான் போட்டிருக்காருன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, கேரக்டர்ஸ் நேம்ஸ் வந்து சங்கர்னு சிவன் கேரக்டர் வந்து டினோட் பண்ற மாதிரி அவருக்கு பேர் வச்சதா இருக்கட்டும், முக்தி கேரக்டர் வச்சு உனக்கு கடைசி வரைக்கும் முக்தி கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த பழமொழியை கொண்டு வந்து கதைக்குள்ள வச்சதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட் தான். பட் அது எப்படி சொல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க? நீங்க மைண்ட்ல நினைச்சு ஒன்று எழுதி அதை ஆடியன்ஸ் கிட்ட கடத்தணும்னு நினைப்பீங்களா? அது வந்து கரெக்டா செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து ஸ்டோரி எழுதி டிஸ்கஷன் சொல்லி வந்து ஒன்று நடக்கும் கண்டிப்பா எல்லா படங்களுக்குமே. அந்த டிஸ்கஷன்லயே வந்து நிறைய பேர் இந்த சீன்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸா வந்து இருக்கு, இது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எழுதலாம் அப்படின்னு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து வந்திருக்கும். பட் அதெல்லாம் அப்படியே தூர வச்சுக்கிட்டு பவுண்ட் ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதியிருக்கோ ஒரு கரெக்ஷன்ஸ் கூட பண்ணாம அப்படியே வந்து எடுத்தா ஒரு படம் எப்படியும் இருக்குங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நாட் அட் ஆல் என்டர்டெய்னிங் சில சீன்ஸ் எல்லாம். நான் வந்து ரியாலிட்டிக்கு க்ளோஸரா சில சீன்ஸ்லாம் எடுத்து காட்டுறேன்னு வந்து சில சீன்ஸை எடுத்து காட்டியிருந்தாலும் அதை ஓவர்டேக் பண்ற மாதிரி நம்பவே முடியாத சில விஷயங்கள்லாம் வந்து படத்துல நடக்குது. And தனுஷோட ஆக்டிங்கை வந்து சில சீன்ஸ்ல கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா வந்து நடிக்கிறாரோ இந்த கேரக்டருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் ரஜினியோட ரெஃபரன்ஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் இதுல கொஞ்சம் தனுஷ் ஆக்டிங்ல ரஜினியோட இமிடேஷன்ஸ் கொஞ்சம் ஓவர் டூ ஆயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி தனுஷோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டருக்குள்ள ஒரு கரிஷ்மா இருக்கும். அந்த கரிஷ்மா தர ஸ்வாக் வந்து வேற மாதிரி படத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. அதை நல்லாவே நடிச்சும் கொடுத்திருந்தாரு தனுஷ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கர் கேரக்டருக்கு 2 ரோல் வந்து படத்துக்குள்ளேயே இருக்கும். பட் அந்த 2 ரோலுக்குமே வந்து கரிஷ்மா ஒண்ணுதான். வைலன்ஸ், அக்ரஷன், அடம் பிடிப்பது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் த்ரூ அவுட் படத்தோட கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ரொம்ப அழகா நடிச்சு கொடுத்திருந்தாரு தனுஷ். அண்ட் ஒரு எமோஷனல் சீன்ல மனுஷன் பிச்சுட்டார் ஆக்டிங்க. படத்துல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வர காமெடி சீன்ஸ் கொஞ்சம் நல்லாவே படத்தோட நல்லா சிங்க் ஆகி ஒர்க் ஆச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டேரே இஸ்க் மெயின் படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பாய்லரே இல்லாமல் என்னால் என்னெல்லாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த படத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. இந்த டேரே இஸ்க் மெயின் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு ஒரு 30 மார்க்ஸ் தருவாங்க. டேரே இஸ்க் மெயின் டிசப்பாயிண்டட், வெரி வெரி டிசப்பாயிண்டட். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.